இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா பெரம்பலூரில் இருக்கேன். ஒரு காரை ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இந்த கார் வந்து யார் தந்திருக்கா அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் நமக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து என்னோட கார் ரிவ்யூக்கு எடுத்துக்குங்க அப்படின்னாரு. அதனால் நம்ம வந்து பெரம்பலூருக்கு வந்திருக்கிறோம். அவரும் பெரம்பலூர் தான். எந்த காரை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா கியா செல்டாஸ். அதாவது இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டாவுக்கு காம்படிட்டரான ஒரு கார் இந்த கியா செல்டாஸு. இந்த செல்டாஸை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு கியா பிராண்டு திருச்சியில் ஷோரூம் ஓப்பன் பண்ணாங்களா, அப்போ நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வண்டி இது. அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் நீ வாங்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. அது சில சூழ்நிலைனால நான் வந்து அந்த வண்டி அப்போதைக்கு வாங்க முடியலனால. பட் இப்போ வந்து இதை வந்து ட்ரைவ் பண்ணி இதோட ஃபீல் எப்படி இருக்குது, இன்னும் நம்ம அப்போ ஓட்டினோம்ல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, அதே ஃபீல் இப்போ கிடைக்குதா, எப்படி இருக்குது, இது யாருக்கெல்லாம் வந்து செட் ஆகும் அப்படின்றத ஒரு ட்ரைவ் போயிட்டே பேசுவோம். நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணப்போ செல்டாஸ் எப்படி இருந்துச்சோ, அது எந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிச்சோ, இப்போ அதை விட அதிகமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னா அந்த பவரு, அந்த ஸ்மூத்னஸ்ஸு, வண்டி சூப்பராக இருக்குது. இதை விட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த ரோடு கிளியரன்ஸ். அந்த பேனட்டோட 2 எட்ஜுமே சூப்பராக தெரியுது. ஒரு லேடிஸு, ஜென்ஸு, ஏஜ்டு பர்சனு யாருக்கு வேணாலுமே இது ஓட்டும்போது அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல டிரைவிங்கில், சூப்பராக கொடுக்கும். உண்மையிலே அப்படி தான் இருக்குது. நான் வீடியோவில் காட்டுறேன். செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிரிட்டாவோட நல்லா இருக்குது. கிரிட்டாவோட சூப்பராக இருக்குது. உடனே கிரிட்டாவை வந்து குறை சொல்லலை. பட் இதுக்கும் ஒரு 2த்துல எது பெஸ்ட்டுன்னு நம்ம பார்ப்போம்ல. அப்போ பார்க்கும்போது எனக்கு இது வந்து இந்த ரோடு கிளியரன்ஸில் இது பக்காவாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஓகேவா? இன்னொன்று தெரியுமா, இந்த 2 இன்ஜினுமே சேம் இன்ஜின் தான். பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், செல்டாஸு கிரிட்டா 2மே இன்ஜின் சேம் தான். அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒன்று தான். என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பாடி லுக்கு, உள்ள இன்டீரியர் லுக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஓட்டுற அந்த உட்காந்துருக்க கம்ஃபர்ட்டு, இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது ஒழிய இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஆக்சுவலாக எனக்கு வந்து கிரிட்டாவோட செல்டாஸோட லுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து பார்த்தீங்கன்னா HTK ஆப்ஷனல் ப்ளஸ்ஸு இந்த வேரியண்ட். இது ஒரு பெட்ரோல் காரு, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஓகேவா? நானே உங்களுக்கு ரிவ்யூவில் செல்டாஸில் வந்து எந்த மாடல் வந்து கரெக்டான மாடலு, காசுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். HTK ஆப்ஷனல் தான் நல்ல வேரியண்ட்டு, அதுவே போதுமானது, அதுக்கு மேலெலாம் வாங்க வேண்டாம், இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது வாங்க வேண்டாம்னா வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, இதுவே போதுமானது. எல்லா ஆப்ஷனுமே இதில் வந்துடுது. சரிங்களா? அதை சொல்லலாம் நான் இருந்தேன்னா, கரெக்டாக பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த வேரியண்ட்டே வச்சுருக்கிறாப்புல. நான் ஆக்சுவலாக டாப் வேரியண்ட்டுன்னு நினச்சிட்டேன். ஆட்டோமேட்டிக்னு சொன்னார் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில். நான் வந்து ஆட்டோமேட்டிக்குமே ஓகே டாப் எண்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன் நான். ஆனால் HTK ஆப்ஷனல் அந்த வேரியண்ட் தான் இப்போ ஓட்டிகிட்ருக்கேன். அந்த வேரியண்ட்டே போதுமானது. நீங்கள் அதுவே வாங்கிக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே இல்லைப்பா எனக்கு டாப் எண்டு தான் வேணும், காசு என்கிட்ட நிறையா இருக்குதுன்னா போகலாம், தப்பு இல்லை. ஓகேவா? யூசேஜ் படி கொடுக்குற காசுக்கு தேவையானது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா HTK ஆப்ஷனல்ங்கிறது பெட்டரான ஒரு வேரியண்ட். நானாக இருந்தால் அந்த வேரியண்ட் தான் வாங்குவேன். சரியா? இப்போ இந்த காரை வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தா ஒரு எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஏன்னா அந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்டில் உட்காந்து நம்ம அந்த பார்க்குறோம்ல ரோடு, அந்த கிளியரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஏறினா எல்லா கார்லேயுமே ஃபஸ்ட்டு பார்க்குறது டிரைவிங் கம்ஃபர்ட்டுன்றாங்களா, அது எங்கேருந்து கிடைக்கிதுன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி தான் பார்க்குறேன். டிரைவிங் கம்ஃபர்ட் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, அந்த ரோடு தெரிகிறது கிளியரன்ஸ் கிடையாது, ரோடு கிளியரன்ஸுன்னு கிடையாது. அந்த பேனட் வந்து 2 எட்ஜும் தெரியுது பார்த்தீங்களா? என்னையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அந்த 2 பேனட்லேருந்து அந்த ரோடோட வியூ எனக்கு தெரிகிறப்ப என்ன ஆகும்னா, எனக்கு கான்ஃபிடென்ட்டாக ஓட்டுறதுக்கு பக்காவாக எனக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அது வந்து இந்த காரில் பக்காவாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, அந்த பேனட் நல்லா நீட்டாக தெரியுதுன்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட வந்து தாரில் இருக்க மாதிரி, XCV சவுண்டோப்ளோவில் இருக்க மாதிரி, அந்த மாதிரி வந்து இதில் பேனட் வந்து நல்லா தெரியுது. அதுக்கு பேனட் தெரிகிறது தான் முக்கியம்னு கிடையாது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். இந்த ஹை ரைடர்னு ஒரு வண்டி இருக்குல்ல, இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேனட்டு தெரியும். ஆனால் அந்த பேனட் எப்படி தெரியும்னா, இப்படி நேராக இருக்கும், இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா எட்ஜஸ் தெரியாது. அந்த பேனட்டோட சென்ட்ரு மட்டும் அப்படி நல்லா மேடாக நமக்கு தெரியும். அது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னும் ஓட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும் சிட்டியில். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 எட்ஜஸை தாண்டி நடுவில் அந்த பேனட்டு மட்டும் நல்லா பெருசாக தெரியும். ஆனால் ஆக்சுவலாக பேனட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு காரை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சைடு வியூலேருந்து பார்க்கும்போது இப்படி கொஞ்சம் இப்படி ஸ்லோப்பாக இறங்கணும். இப்போ டாடா சுமோ, இந்த தாரு, இந்த சவுண்டோப்ளோலாம் பாருங்களேன், கொஞ்சம் பேனட் இப்படி வந்து இப்படி ஸ்லோப்பாக இப்படி கிராஸாக கீழே இறங்கும்.
அப்படி பேனட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த 2 எட்ஜஸும் தெரியும், ஓட்டுறதுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் நல்லாவே கிடைக்கும். இந்த வண்டியில் நல்லா சூப்பராக இருக்குது. சரிங்களா? எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் சொல்கிறேன். சரி, இப்போ இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாத்துக்குமே செட் ஆகும். 5 சீட்ரு வந்து இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்க, நான் ஒரு கார் வாங்கினாலும் எனக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கணும். அந்த காரு எனக்கு ஒரு 5 சீட்ரு போதும். அதாவது கீழேயும் வேண்டாம், அதாவது 10 லட்சத்துக்கு கீழேயும் வேண்டாம், 20 லட்சத்துக்கு மேலேயும் வேண்டாம். அந்த இடப்பட்ட 10 to 20க்குள்ளே ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த செல்டாஸ் வந்து பக்காவாக இருக்கும். 7 பேர் போகிறதெல்லாம் எனக்கு வேணாம், ஒரு 5 சீட்ரு வேணும், நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்கணும். எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டு, அந்த ஓட்டுறதுக்கான செல்ஃப் கண்ட்ரோல், கான்ஃபிடென்ட்டு எல்லாமே அந்த வண்டியில் எனக்கு கிடைக்கணும். ஆக மொத்தத்தில் எனக்கு வந்து அந்த ஒரு வண்டிக்கு எனக்கு ஒரு பாண்டிங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கியா செல்டாஸ் வந்து போகலாம். என்ன பாண்டிங்கிற, எப்படி ஒரு காருக்கு வந்து பாண்டிங் கிரியேட் ஆகும் அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிளே சொல்லட்டுமா? இப்போ வந்து ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற ரேஞ்சில் இருக்காப்புல. அவங்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு இன்கம் வந்து அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே ஒரு கார் ஒன்று வாங்கலாம். ஆனால் அந்த கார் எப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல 10K 10 லட்சத்துக்கு கீழேயும் வேண்டாம், 20 லட்சத்துக்கு மேலேயும் வேண்டாம், நடுவில் ஒரு நல்ல காராக ஒரு 5 சீட்ரு போதும். ஏன்னா அவங்க வீட்டில் 3 பேர் தானே, அம்மா அப்பா பையன் 3 பேர் தான் இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அப்பா கேட்குறாரு, டே என்னடா கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறாரு. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, யூடியூப்பில் நிறைய வியூஸ் பார்க்குறாங்க, ஒரு 2-3 கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க. பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஓகே செல்டாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்டாஸை சூஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குப்பா அப்படின்னு அந்த பையனும் அவங்க அப்பாட்ட சொல்லிவிட்டு, அப்போ ஓகே ஃபைனலாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, செல்டாஸை வந்து வாங்கிட்டு வீட்டில் வந்து பார்க் பண்ணுறாங்க. ஓகே அந்த வீட்டில் வந்து கரெக்டாக அந்த இவ்வளோ நாள் அது எம்டியாக இருந்துச்சு, ஒரு 2 வீலர் மட்டும்தான் அவங்க வீட்டில் வந்து நிற்கிது. இப்போ அந்த காரை வந்து நிற்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு செகண்ட் வந்து நின்று என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்க, என்னடா இவ்வளோ நாள் அந்த கார் பார்க்கிங்கே எம்டியாக இருந்துச்சு, இப்போ அந்த கார் நிற்கும்போது நல்லா இருக்குது. அவங்க அப்பா சொல்கிறாரு, நம்ம கூட ஒரு 2-3 கார் பார்த்தோம்டா, ஆனால் இந்த கார் தான் நம்ம வீட்டுக்கு பொருத்தமாக இருக்குது, நல்லா அமைப்பாக இருக்குது கார் பார்க்கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காருக்கும் அவங்களுக்கும் ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ என்னன்னா, அந்த காரை வந்து ரசிக்கிறாங்க, அவங்க வீட்டோட அவங்களோட ஒரு ஆளாக வச்சு ரசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த நாள் வந்து ஒரு 2 டேஸ் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, காரை வாங்கின புதுசில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு பெருசாக வேலையே இருக்காது, எங்கடா போகலாம் சும்மாவாவது எடுத்து ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்துடுவார். டக்குன்னு ஒரு 2 நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பாவோட ரிலேட்டிவில் வந்து ஒருத்தர் வந்து பத்திரிக்கை வைக்கிறார். இது மாதிரி வந்து என் பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, பத்திரிக்கை வைக்கும் போதெல்லாம் வீட்டுக்குள்ளே உள்ளே வந்துடுறாரு. வந்து பேசிட்டு போகிறப்ப என்ன பண்ணுறாரு, அந்த ரிலேட்டிவ் வந்து காரை பார்க்குறாரு. என்ன காரு புதுசாக இருக்குது, இப்போ தான் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இப்போ தான் நாங்கள் வாங்கினோம். நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பா, அப்போ பரவாயில்ல, அப்போ கார்லேயே வந்துடுவீங்க கல்யாணத்துக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்துருங்க ஃபேமிலியோட, அதான் கார் இருக்குல்ல மொதல் நாளே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போகிறாரு. இவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஏடா கார் இருக்குது மொதல் நாளே வந்துருங்கன்றாங்க. அந்த காரையும் அவங்க வந்து சொல்லும்போது ஒரு சந்தோஷத்தோட தான் சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கல்யாணத்தப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காலைல கிளம்புறாங்க. ஸோ அந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா, ஒரு 40 கிலோமீட்டர் வந்து அவங்க லாங்கில் போகணும். ஓகேவா? அவங்க அப்பா கேட்குறாரு, நான் ஓட்டுறேன்டா, நீ லாங்லாம் ஓட்டி பழக்கம் இல்லை அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நான் ஓட்டுவேன்ப்பா, வாப்பா உட்கான்னு அந்த பையன் உட்கார வச்சு அவங்க அப்பா முன்னாடி உட்காந்துக்கிறாரு, அவங்க அம்மா பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. ஸோ அந்த 40 கிலோமீட்டர் போகிறாங்கல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா காரை ரசித்து ஓட்டுவாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், சொந்த பந்தத்துக்கு வந்து யார் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கா, அவங்க அப்பா ரிலேட்டிவ் இவங்கலாம் வருவாங்களா அப்படின்னு அந்த குடும்பத்தை பற்றின சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. பார்த்தா மண்டபமே வந்துடும். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸே அவங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா, அந்த கார் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று பிடிக்காமல் இருந்தால் தானே ஐயோ என்னடா ஒரு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு நமக்கு ஃபீல் வரும். ஸோ ஏன்னா அவங்களுக்கு அந்த கார் வந்து பிடிச்சிருச்சு. வீட்டுக்குள்ளே வந்து ஸோ கார் பார்க்கிங்கில் நிப்பாட்டும் போதே அந்த காரை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த காரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மள ஒரு ஆள் அப்படின்னு. அப்போ லவ் பண்ண ஆரம்பித்தோன்னே அவங்களுக்கு எந்த குறையுமே அவங்களுக்கு தெரியாது. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு கார் பார்க்கிங் நிப்பாட்டிட்டு உள்ளே வந்து ஸ்டேஜ்லலாம் பார்த்துட்டு அப்புறம் என்ன நடக்கும், ஒரு ஃபேமிலிலாம் என்ன நடக்கும், குடும்பமாக எல்லாம் ஒன்றா உட்காந்து அன்றைக்கி தான் சந்திச்சுக்கிட்டு அவங்க வீட்டில் எப்படி ஆமலை, இந்த வீட்டில் எப்படி ஆமலை, உன் பையனுக்கு எப்போ பொண்ணு பார்க்குற,
உன் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ண போகிற இந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா டக்குன்னு எல்லாம் அடுத்த டாபிக் எடுக்கிறாங்க. என்ன கார் வாங்கிட்டியாம்லன்னு எல்லாமே கேட்குறாங்க. அவங்க பையன் கேட்குறான், என்னப்பா நம்ம வந்து கார் வாங்கின ஒரு ஸ்டோரி கூட போடலை, ஆனால் டோட்டல் ஃபேமிலிக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லடா, அன்னைக்கு பத்திரிகைக்கு வந்தான் பாரு என் சொந்தக்காரன், அவன் ஒருத்தன் பார்த்தது போத்தண்டா டோட்டல் ஃபேமிலிக்குமே சொல்லியிருப்பான், இதான் குடும்பத்தோட பவர் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவங்க பையன்கிட்ட வந்து சொல்லுவார். இது உண்மையில என் ஃபேமிலியில் நடந்திருக்கு சரிங்களா. நிறைய பத்து ஃபேமிலி இது மாதிரி நடக்கும். ஒரு சின்ன விஷயம் வாங்குவோம், நம்ம யார்ட்டையும் சொல்லாமல் இருப்போம், ஆனால் நமக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சு சைலண்டாக இருப்பாங்க. அதான் ஃபேமிலி சரியா. அப்போ அதில் வந்து ஒருத்தர் வந்து என்ன காரை என்கிட்ட காட்டவே இல்லை மாப்பிள்ள அப்படின்னு அந்த பையன் கூட்டிகிட்டு போய் அந்த காரை காமிக்கிறான். அப்போ அந்த காரை காமிக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரசித்து வந்து இது இந்த வேரியன்ட் இவ்வளோ வந்துச்சு சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த காரை பற்றி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படிம்பாங்க. உடனே அதில் ஒருத்தர் கேட்குறாரு, என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. சாப்பிட்டேன். எப்போப்பா கிளம்புறேன்? இல்லை இப்போ கிளம்ப போகிறேன். அப்போ கார்லன்னே வந்திருக்கு, அந்த புது காரில் என்னையும் கொஞ்சம் ஊர் வரைக்கும் வந்து இறக்கி விட்ருப்பா அப்படின்னு வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ரிலேட்டிவ் வந்து கேட்குறாரு. வாங்க போகலான்னு சொல்லிட்டு அந்த காரில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுவாரான்னா அந்த ரிலேட்டிவ் அந்த காரை பற்றி கேட்டுக்கிட்டே வருவார். எவ்வளோப்பா வந்துச்சு கார், உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குப்பா, உட்காரலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லும்போதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கார் மேலே இன்னும் அவங்களுக்கு வந்து லவ் அதிகமாகும். அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக அந்த காரை பற்றி ஒரு டீட்டெயில் சொல்லிகிட்டே வருவாங்க. எங்களுக்கு நல்ல காராக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டே வருவாங்க. வீடு வரதே தெரியாது. ஸோ இப்போ நான் இப்படியெல்லாம் வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த ஒரு 5 சீட்டரை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டில் எப்படின்னா இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா 7 சீட்டர் ஐயோ நம்ம சென்னை இந்த பெரிய கார் எப்படா வாங்குவோம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. கீழே சின்ன கார் வாங்கியிருக்கலாமோ, ஒரு வேளை 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டோமா அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க என்னன்னா அந்த காரை அவங்கள ஒரு ஆள் மாதிரி அவங்க அதை லவ் பண்ண ஆரம்பித்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. சீரியஸாக சொல்கிறேன், ஒரு ட்ராவல் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த காரில் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எதுவுமே நமக்கு பிடிக்கல, எல்லாமே நல்லா இருக்குது, நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அந்த காரை வந்து நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான்லாம் வந்து என் தாரெலாம் ரொம்ப லவ் பண்ணுவேன், இன்னமும் ரசிப்பேன். சில சமயம் கடுப்பாகும், ஆனால் ரசிப்பேன். ஆனால் அந்த மாதிரி நம்ம காரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா போகிற தூரம் கூட தெரியாது, அப்படி கூட்டிகிட்டு போவோம் அந்த காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த காரை வச்சுட்டு சந்தோஷமாக வந்து ஒரு ஃபேமிலி இருக்க முடியும். நான் இப்போ சொன்ன கதையெல்லாம் என் ஃபேமிலியில் நடந்திருக்கு. நான் அப்படியே ஜஸ்ட்டு வந்து இந்த காரை வச்சு நான் சொல்கிறேன், ஓகேவா. நிறைய பேர் ஃபேமிலி நடந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சொந்தக்காரங்க மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுல சொல்கிறேன் சரியா. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சப்ஸ்கிரைபர் இருக்கார்ல, இவரே வந்து இந்த காரை என்ன தெரியுமா சொல்கிறாரு, எனக்கு ஒரு நல்ல கார் அமைஞ்சிருச்சு, ஒரு குறையுமே இல்லை அப்படின்றாரு. ஏன்னா நான் உங்களுக்காக வந்து அவர்கிட்ட கேட்டேன், இந்த காரில் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எதாவது இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைன்ட்டார். இன்னும் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 19 to 20 கொடுக்குதான். ஷோரூம்லேயே ஆச்சரியமாயிரும். அங்கே வேலை செய்யணும், ஆஹா இவ்வளோ தருதா. ஏன்னா டீசல் வண்டி வச்சுருக்கவங்க தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 20-21 கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இவரோட ஸ்பீடு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாருனா 80 to 90 தான் மெயின்டைன் பண்ணுறாரு. பெரிய விஷயம். பெட்ரோலில் வந்து லாங்கில் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு சிட்டிக்குள்ளே சொல்லலை, லாங்கில் போயிட்டு வரப்போ இவ்வளோ கிடைக்கிது எனக்கு அப்படிங்கிறாரு. வண்டி இப்போ புது வண்டி, உங்களுக்கே தெரியும், சீட்டு கவர் கூட விற்கலை, நமக்காக வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் பேர் பிரகாஷ், ஓகேங்களா. அப்புறம் இந்த வண்டியை பற்றி டீட்டெயில்ஸ் இப்போது நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு ஒரு 1 வீக்காக தோணுச்சு. என்னென்னா, ஒருத்தங்க கார் வாங்கலான்னு ஒரு பிராண்டை சூஸ் பண்ணுறாங்க, இல்லை அதில் ஒரு மாடலை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஏகப்பட்ட வேரியண்ட்டு. எதடா வாங்குறதுன்றதில் வந்து அவங்கள ஒரு குழப்பத்தில் உண்டு பண்ணுற அளவுக்கு வந்து வேரியண்ட்டை வச்சுருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வேரியண்ட் வச்சுருக்கிறாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், யாராவது கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து எந்த குழப்பமும் ஆகாதீங்க. உங்களோட யூசேஜ், அந்த யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்கிறது, காரில் அந்த தேவையான விஷயங்கள் உள்ள அதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு அது போதும்னா அதோடே வாங்கிக்கோங்க. சும்மா டாப் எண்டு வச்சுருக்கிறாங்க, லுக்கு நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக. இன்னும் சொல்ல போனால் அந்த ஏடாஸ்லாம் சொல்கிறாங்க, அந்த ஏடாஸெல்லாம் நம்பியெல்லாம் நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஃபுல் டைமும் அதை ட்ரைவ் பண்ண மாட்டேங்க. என்ன, எனக்கு ஏடாஸில் ஒரே ஒரு ஃபீச்சர் மட்டும் எனக்கு பிடிக்கும். ஓப்பனாக சொல்ல போனால், இந்த இப்படி கண் அசைஞ்சிட்டோம் இல்லை ஏதாவது அன்கான்சியஸ் ஆகிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி பிரேக்கிங் ஆயிரும், இல்லை நமக்கு ஒரு அலர்ட் கொடுக்குன்றாங்க பார்த்தியா, அந்த ஒரு ஆப்ஷன் வேணால் யூஸ்ஃபுல். மற்றதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஏடாஸ்ன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து அது ஒரு வேரியண்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம அதை எல்லாமே யூஸ் பண்ண போகிறதில்ல. க்ரூஸுங்கிறது மிட் வேரியண்ட்லேயே இப்போலாம் கொடுத்துட்றாங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த செல்டாஸ்லேயும் அதே மாதிரி நான் உங்களுக்காக யோசிச்சு சொல்கிறேன். யாராவது இது மாதிரி குழப்பத்தில் இருக்கீங்க, இல்லை ப்ரோ நான் செல்டாஸ் வாங்கலான் இருக்கேன், ஆனால் அதில் எந்த வேரியண்ட் வாங்கணும்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா HTK ஆப்ஷனல் அதுவே போதுமானது. அதுக்கு மேலே இருக்க மாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் போகலாம். ஆனால்
இது கரெக்டான மாடல். ஹெச்டிகே ஆப்ஷனல்ங்கிறது கரெக்டான மாடலு. அதுவே போதும். இதை பற்றின ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் ஷோரூமில் போனீங்க அப்படின்னா டீட்டெயிலாக காரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து இப்போ ஏன் நான் காரை பற்றின டீட்டெயில் சொல்லலை அப்படின்னா, ஒரு கார் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்குங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதில் இருக்க ஆப்ஷனை வச்சு யூசேஜ் தான் ஆப்ஷனு, பட் நம்ம எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாங்கிறது நம்மள்ட்ட தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், அந்த காரை லவ் பண்ணி வாங்கணும். ஓகேவா? இல்லை வாங்கினதுக்கப்புறமாவது இப்போ நான் சொன்ன ஒரு ஸ்டோரி மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிகே ஆப்ஷனில் வந்து எல்லாமே வந்துடுதுப்பா. ரிவர்ஸ் கேமரா வந்துடுது, ஆட்டோ கண்ட்ரோல் ஏசி வந்துடுது, க்ரூஸ் வந்துடுது, எல்லாமே வந்துடுது. சூப்பராக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இதை பற்றின ஃபுல் ரிவ்யூ வந்து நிறையா யூடியூப்லேயே இருக்குது. இதோட விலை எவ்வளோ வருது அப்படின்னாக்கா ஒரு 17 lakhs. அதாவது ஹெச்டிகே ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 லட்சம் அந்த ரேஞ்சில் வந்து ஆன் ரோடு வருது. இன்னும் எனக்கு அக்யூரேட்டாக தெரியல, ஆனால் அந்த 17 lakhs சம்திங் தான் வருது. நீங்கள் வந்து ஷோரூமில் நியர்பை ஷோரூமில் போய் கேட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நான் சொன்னதை ஃபீல் பண்ண முடியும். ரோடு கிளியரன்ஸ் சூப்பராக இருக்குது. வீட்டில் ஒரு லேடிஸ்க்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க, இல்லை ஓவராலாக ஃபேமிலியில் லேடிஸு, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, இல்லை வீட்டில் இருக்க ஒரு உங்கள் பொண்ணுக்கே வாங்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டிரைவிங் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நான் சொன்ன ரோடு கிளியரன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் நான் சொன்னதை ஃபீல் பண்ண முடியுதான்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த கியா செல்டாஸ் வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ஸு இல்லை வந்து ரியல் எஸ்டேட்டு எல்லாத்துக்குமே செட் ஆகும். நீங்கள் அடிக்கடி வந்து ஒரு கிளைண்ட்டெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துக்கு காட்டணும், போகணும், வரணும் அப்படின்னா இந்த 5 சீட்ரு கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃபேமிலிக்கு ரொம்ப பக்காவாக இருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு அப்பா, ஒரு அம்மா, பையன், அந்த ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வருது, அந்த ரிலேட்டிவ்லாம் எப்படி அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்ற சொன்னேன் பார்த்தீங்களா, உண்மையிலே அதை விட இன்னும் சந்தோஷமாகவே இருப்பாங்க. ஸோ எவ்ரி ட்ராவலுமே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு கஷ்டம்னாலும் கூட துணையாக நிற்கிற அளவுக்கு அந்த கார் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட காரை வாங்குங்க, சூப்பராக இருக்கும். காரை திரும்ப திரும்ப சேஞ்ச் பண்ணணும்னு தோணவே தோணாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரிட்டா, செல்டாஸு, ஸ்பேஸு, வண்டி இன்ஜினு எல்லாமே சேம் தான்ப்பா. அதை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டாவோட செல்டாஸோட லுக் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பேனட் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டாவோட செல்டாஸில் வந்து நல்ல எனக்கு ரோடு வியூஸ் வந்து அந்த பேனட்டோட கார்னர் எட்ஜில் வந்து என்னால் பிளான் பண்ணி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ட்ரைவ் பண்ண முடியுது. பூட் ஸ்பேஸும் நல்லா பெருசாக இருக்குது. சரிங்களா? இந்த ஹெட்ரெஸ்ட்டு வராது, இந்த ஹெச்டிகே ஆப்ஷனெல்லாம் வராது. இன்னும் சொல்கிறேன், இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் நான் சொல்கிறத விட இந்த மாடல் போதும்னு சொல்லிட்டேன்ல, இந்த மாடலை நீங்கள் போய் டெஸ்ட் ட்ரைவில் கேளுங்க ஷோரூமில். ஆனால் கண்டிப்பாக டாப் எண்ட் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த யார்டுன்றதில் வந்து இந்த வேரியண்ட்டை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அங்கே போய் அந்த காரை பார்த்து என்னென்ன வேரியண்ட்லாம் அதில் வருது அதெல்லாம் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான தேவையான யூசேஜாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஹெச்டிகே ஆப்ஷனல்ன்றது நான் சொன்ன மாதிரி போதுமானதுன்னு உங்களுக்கு தோணும். அப்படி தோணுச்சுன்னா அந்த வேரியண்ட்டே வாங்கிக்கோங்க. இல்லை அதுக்கு மேலே வந்து எனக்கு வந்து நல்ல சில்வர் குரோமோட அலாயில் வேணும் அந்த மாதிரிலாம், இதில் அலாயில் வருது. ஓகேவா? இந்த அலாயில் சூப்பராக இருக்குது, இந்த அலாயிலே போதுமானது. இதுக்கு மேலே உங்களுக்கு அலாயில்லாம் டாப் எண்ட் இருக்க மாதிரி வேணும்னா நீங்கள் டாப் எண்டு தாராளமாக போய்க்கலாம், நான் போவேனாலாம் சொல்லலை. பட் ஆனால் நம்ம வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவோம்ல, அந்த வேர்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிகே ஆப்ஷனல். ஓகேவா? ரியர் ஏசி வந்துடுது, எல்லாமே வந்துடுது, சன்ரூஃப் கூட வந்துடுது. ஓகேவா? அதுவும் இல்லாமல் இப்போ நான் சொல்லலாம் இந்த ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். இது இப்போ காமனாக எல்லா கார்லேயும் வருது. ஏன்னா இன்றைக்கி வந்து காருங்கிறது ஒருத்தரோட ஒருத்தர் காம்படிஷனாக போயிட்டு இருக்கனால ஆல்ரெடி சொன்ன எல்லா ஃபீச்சரும் இப்போ இருக்கிற எல்லா கார்லேயுமே வருதுங்க பேசிக்காகவே. சரிங்களா? அதனால் வந்து நான் என்ன வேரியண்ட் போதுமானதுன்னு சொல்கிறேன்ல, அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நான் அவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா? ஏன்னா எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் நேற்று கூட, நான் வந்து டாட்டாவில் வந்து நெக்ஸானா அதை வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எந்த வேரியண்ட் போதுமானதுன்னு கொஞ்சம் கண்டிப்பாக அதை சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல. ஏன்னா அவருக்கு எது போதுமானதுன்னு அவரால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் வந்து இந்த செல்டாஸ் யாராவது வாங்கலாம்னு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, இன்னொன்று சொல்கிறேன், கிரிட்டா யாராவது வாங்குறதா இருக்கீங்க
அப்படின்னா கூட நீங்கள் கிரிட்டாவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு செல்டாஸையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்லாம் சேம் தான், மைலேஜெல்லாம் ஒரே மாதிரி தான் கொடுக்க போகுது, ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட்லாம் வரதில்லை. அப்படி டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னா நம்ம ட்ரைவ் பண்ணுறதை பொறுத்து தான். ஓகேவா? பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெட்ரோலுக்கு இதுக்கும் ஒரு 1 lakh 2 lakhs வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். அந்த ஹெச்டிகே ஆப்ஷனில் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இந்த காரை வச்சு ஒரு ஃபேமிலி எந்த அளவுக்கு அழகாக ட்ராவல் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் கார் வாங்க போகிறீங்கன்னா இதே மாதிரி சந்தோஷமாக இருங்க. நம்ம திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.